ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இதை எச்சரிக்கையான விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஜனவரி 29 கரெக்டாக தை மாதத்துடைய 16ஆம் நாள் புதன்கிழமை அமாவாசையானது வருது. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை. தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய பவர் என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். தை அமாவாசையில் கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தை அமாவாசை பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க தை அமாவாசை பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தை அமாவாசைக்கு இருக்கக்கூடிய மகிமையும் இந்த நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் சில இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகளை செய்தால் நான் பூஜைகளை ஏற்க மாட்டேன்னு சொல்லி விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு. அதனால் இந்த தை அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை. தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது. மகாலி அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு புண்ணிய மிகுந்த புதன்கிழமை திருநாளில் வருது. அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுது. தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுன்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க. அமாவாசை என்பது மதுர்காரகனும் பிதுர்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம். பிதுர்காரர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் இதனால் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது. மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்களை வரவேற்கக்கூடிய நாம் தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும். அதில் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க உங்களுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கினீங்கன்னா எவ்வித பலனும் கிடைக்காது. இந்த சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை கொடுக்கும். மேலும் அமாவாசை தினத்தில் நீங்கள் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை போக்கினால் கடவுளுடைய ஆசிரியோடு முன்னோர்களுடைய ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு, குளம், ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகுந்த நன்மையை பயக்கும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளை கொண்டு சேர்த்து விடலாம். பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு, ஆடைகள் இந்த மாதிரி கூட ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கலாம். இதெல்லாம் கூட மிகவும் புண்ணிய செயலாகும் என்று சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் மகிமையை சொன்னல, இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதன் பின் வீட்டிற்கு முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும். தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை என்று பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள்ங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் ஒத்தி வைக்கிறது நல்லது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யணும்.
அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எள்ளை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லையும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தினத்தில் மெயினாக வீட்டுடைய வாசலில் கோலமிடக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிறர் உள்ளதை சுலபமாக அறியக்கூடிய தனுசு ராசினியர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தை அமாவாசையில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் குரு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. 7.5 சனியால் பாத சனியுடைய ஆதிக்கம் நடைபெறுது. இதனால் உங்கள் ராசியிலே சப்தமஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானாதிபதி புதன் வீற்றிருக்கிறாரு. எனவே உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஸோ உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகக்கூடியதாக இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் குரு செய்த ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது. இதனால் எண்ணிய காரியங்கள்லாம் எளிதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியும். இல்லத்தில் கூட உங்களுக்கு நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். அப்புறம் வாக்குஸ்தானத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. இதனால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். மீறி கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக மாறும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வருமான பற்றாக்குறை ஆகலும். ஸோ அதனால் நீங்கள் பழுது பார்க்குறதெல்லாம் நல்லா பண்ணலாம். அப்புறம் 5ல் ராகு, 11வது இடத்துல சந்திரனோட கேதுவும் இருக்கிறாரு. 6ல் செவ்வாய் இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார். எனவே உங்கள் பிள்ளைகள் வழியில் இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு விரயங்கள் ஏற்படலாம். கேதுவுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வீண் விவகாரங்களில் தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறாரு. 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சனி வராரு. இரண்டுமே முரண்பாடு கிரகங்களுடைய சேர்க்கை. இது நல்லதல்ல. ஆனால் உங்கள் ராசிக்கு சனி நன்மை செய்யக்கூடிய கிரகம் என்பதனால அதிபத்தியங்களுடைய அடிப்படையில் நன்மை தரக்கூடிய இடங்கள் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உருவாகும். புதிய கூட்டாளிகளை நம்பி எதுவும் செய்ய இயலாது. யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுப்பதற்கு முன் யோசிப்பது நல்லது. பணிபுரியக்கூடிய இடத்துல பண பொறுப்பில் இருக்கிறவங்க மிக மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வேலை பளு உங்களுக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் வரலாம். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் மன நிம்மதி இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சூழ்நிலை இருக்கிறதுனால அனுசரித்து போகணும். அப்புறம் சுக்கிரன் வகையில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெற்றிக்குரிய செய்திகள் வீடு சேரும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி இணைவாங்க. வெளிநாட்டில் இருந்து அனுகூல தாள்கள் கிடைக்கும். அப்புறம் பய உணர்வு உங்களுக்கு மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு தானாக சேரும். கூட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றமானது கூடும். நட்பால் நன்மையானது கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏற்றங்களும் இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தை அமாவாசையிலிருந்து பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.